இப்போ வந்து நம்ம அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம். அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டானா என்னதுன்னா, இது வந்து இட் இஸ் அமெலோஜெனசிஸ் பெர்ஃபெக்டால் வந்து ஃபஸ்ட்டு சினாப்சிஸ் போட்டுக்கணும். சினாப்சிஸில் வந்து டெஃபினேஷன் அப்படின்னா என்ன, இன்ட்ரோடக்ஷன் டெஃபினேஷன் போட்டுட்டு எத்தியாலஜி, பேத்தோஜெனசிஸ், டைப்பு, அதுக்கப்புறம் ஹைப்போபிளாஸ்டிக்கு, இப்போ கிளாஸிஃபிகேஷன் நம்ம அமிலோபிளாஸ்ட்னு போட்டுட்டு ஹைப்போபிளாஸ்டிக்கு, ஹைப்போமெச்சுரேஷன், ஹைப்போகால்சிஃபிகேஷன் போட்டுட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டு, ப்ரோக்னாசிஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து அமிலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்ட் இதோட அதர் நேம் வந்து ஹெரிடிட்டரி அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ஒப்பாலசண்டாக இருக்குது. அமிலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா வந்து ஹெரிடிட்டரி ப்ரௌன் ஒப்பாலசென்ட் டீத். அதுக்கப்புறம் வந்து ஹெரிடிட்டரி எனாமல் டிஸ்ப்ளேஷியா, hereditary enamel dysplasia. அதுக்கப்புறம் வந்து hereditary brown disease. இதெல்லாமே வந்து இதோட அதர் நேம் ஹெரிடிட்டரி ப்ரௌன் டிசீஸ், அதுக்கப்புறம் ஹெரிடிட்டரி எனாமல் டிஸ்ப்ளேஷியா, அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் ஒப்பாலசன்ட் டீத்தாக இருக்குது. டெஃபினேஷன் வந்து ஒரு குரூப் ஆஃப் டெவலப்மெண்டல் கண்டிஷன் இஸ் ஹெரிடிட்டரி இன் நேச்சர் which is the teeth is frequently quality and quantity of enamel formation of the teeth without involving of the systemic disorder. Systemic disorderல வந்து எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் ஒரு டீத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. சிஸ்டமிக் டிசார்டரில் வந்து எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாமல் வந்து ஒரு பிரச்சனை வந்து நடக்குது அப்படின்னா வந்து போத் ப்ரைமரி டீத் அண்டு பர்மனன்ட் டீத்தில் வந்து பிரச்சனை அப்படின்னா வந்து இதுதான் வந்து சொல்கிறாங்க. தென் வந்து இப்போ அடுத்தது எத்தியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். எத்தியாலஜியில் என்னதுன்னா அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. எத்தியாலஜியில் வந்து அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டான்னு இருக்குது. அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா வந்து இட் காஸ்டு பை தி மியூட்டேஷன் ஆஃப் தி எனாமல் ஃபார்மேஷன் மியூட்டேஷன் நடக்குது. என்னதுன்னா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ஆர் என்சைமில் வந்து ஒரு மியூட்டேஷன் வந்து நடக்கிறதுனால தான் ஒரு அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா வந்து எத்தியாலஜியில் வந்து மியூட்டேஷன் ஆஃப் எனாமல் ஃபார்மேஷன். இது வந்து குரூஷியல் எனாமல் ஃபார்மேஷனாக வந்து இருக்குது. இப்போ மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன், மியூட்டேஷன் அஃபெக்டட் ப்ரோட்டீன் அண்ட் என்சைமை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது என்னென்ன குரூஷியல் எனாமல் ஃபார்மேஷனோட இதுனா அமெலோஜெனின், அதுக்கப்புறம் எனாமலின், அமெலோபிளாஸ்டின், எனாமலின், அதுக்கப்புறம் அமெலோபிளாஸ்டின், டோஃப்லின், அதுக்கப்புறம் வந்து அமெலோட்டின், அதுக்கப்புறம் டென்டின் சைலோபாஸ்போப்ரோட்டீன் இருக்குது. என்சைம் வந்து அதுக்கப்புறம் கேலிகரின் MM-P20 அதுக்கப்புறம் வந்து கேலிகரின், அதுக்கப்புறம் MM-P20 இருக்குது. இப்போ வந்து பேத்தாலஜி பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேத்தாலஜியில் என்னென்னா இது வந்து ஸ்டேஜ் வந்து 3 ஸ்டேஜாக பிரிக்குது இந்த அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா. செக்ரேஷன் ஸ்டேஜ், மெச்சுரேஷன் ஸ்டேஜ், கால்சிஃபிகேஷன் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் எனாமல் வந்து செக்ரேஷன் ஸ்டேஜ், மெச்சுரேஷன் வந்து ஹார்டனிங் ஆஃப் த நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் கால்சிஃபிகேஷன் வந்து complete mineralization based on the stages in the improper formation and calcification and maturation வந்து ஒரு பிரச்சனை வர்றதுனால. தென் நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாவில் வந்து மொத்தம் எத்தனை கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக், ஹைப்போமெச்சுரேஷன், ஹைப்போகால்சிஃபிகேஷன், மெச்சுரேஷன் ப்ளஸ் பிளாஸ்டிக் டாரடான்ஷியம் அப்படின்ட்டு இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக்கில் வந்து ABCD, A to G, AG, RG, OG மாதிரி AG இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக் வந்து ஒரு பிட்டட், அதுக்கப்புறம் ஆட்டோசோமல் டாமினன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் லோக்கலாக மாறிடுது. அதுக்கப்புறம் லோக்கல் டாமினன்ட்லேருந்து ரெசசிவாக மாறிடுது. டிலேருந்து ஆராக மாறிடுது. ஆட்டோசோமல் பிட்டட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் லோக்கலாக இருந்துச்சு, இப்போ வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக்கில் வந்து ஆட்டோசோமல் டாமினன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மூத் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ட், ஆட்டோசோமல் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ட் வந்து இருக்குது. ஸ்மூத் எக்ஸ்-லிங்க்டு டாமினன்ட் வந்து இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக்கில் வந்து ரஃப் ஆட்டோசோமல் டாமினன்ட்,
ரஃப் ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. ஸ்மூத்தாக இருந்துச்சு, ரஃப் ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்ரெசிவ் ஆட்டோசோமல் ரெசசிவாக இருக்குது. இப்போ இதில் ரெசசிவ், சியில் ரெசசிவ், இதில் ரெசசிவ், மற்ற எல்லாத்துலேயுமே டாமினண்ட் ஆட்டோசோமல் டாமினண்ட்டு. வந்து எக்ஸ்லிங்க்டு ஆட்டோசோமல் டாமினண்ட்டுன்னு இருக்குது. இப்போ வந்து டைப் 2ல் வந்து மெச்சுரேஷன். இது வந்து பிளாஸ்டிக் வந்து 60 to 73% வந்து ஹைப்போபிளாஸ்டிக் வந்து இருக்குது. மெச்சுரேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து 11A 11B 11Cன்னு இருக்குது. ஹைப்போ மெச்சுரேஷன். அதுக்கப்புறம் வந்து ரெசசிவ், எக்ஸ்லிங்க்டு ஆட்டோசோமல் டாமினண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மெச்சுரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்னோ கேப்டு டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னோ வந்து டீத் வந்து கேப் பண்ணியிருக்கு தெரியுமா, அந்த மாதிரி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ், அதுக்கப்புறம் எக்ஸ்லிங்க்டு ரெசசிவ், ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து டைப் 3ல் வந்து என்ன இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து கால்சிஃபைடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்டு 3A அப்படின்னு போட்டுட்டு ஆட்டோசோமல் டாமினண்ட். அதுக்கப்புறம் 3B போட்டுட்டு ஆட்டோசோமல் ரெசசிவ் அப்படின்னு போட்டோம். 3B வந்து ஆட்டோசோமல் ரெசசிவ். அதுக்கப்புறம் வந்து மெச்சுரேஷன் ஹைப்போபிளாஸ்டிக் வித் டாரடான்ஷியத்தில் வந்து அதுக்கப்புறம் 4A 4B ஹைப்போ மெச்சுரேஷன் ஹைப்போபிளாஸ்டிக் வித் டாரடான்ஷியம் ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்குது. ஹைப்போபிளாஸ்டிக் அதுக்கப்புறம் ஹைப்போமெச்சுரேஷன் ஹைப்போபிளாஸ்டிக் வித் டாரடான்ஷியம் அதுக்கப்புறம் ஹைப்போபிளாஸ்டிக் அண்ட் ஹைப்போமெச்சுரேஷன் வித் டாரடான்ஷியம் ஆட்டோசோமல் டாமினண்ட் இப்படின்னு வந்து தனியாகவே இருக்குது. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதோட டைப் ஆஃப் அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டாக வந்து அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஹைப்போபிளாஸ்டிக், ஹைப்போமெச்சுரேஷன், ஹைப்போகால்சிஃபிகேஷன். ஹைப்போபிளாஸ்டிக்கில் என்ன இருக்கும், எனாமல் ஃபார்மேஷன் ஸ்டேஜில் வந்து பிரச்சனை வருது. அண்டர் டெவலப்மெண்ட் எனாமல் தின் எனாமலாக தான் இருக்கும். ஃபார்மேஷன் ஸ்டேஜில் பிரச்சனை வருது. இது வந்து எனாமல் மேட்ரிக்ஸில் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் பிரச்சனை இருக்குது. தென் பேத்தோஜெனசிஸ் பார்த்தோன்னா, இது வந்து டெஃபினிட்டிவ் எனாமல் மேட்ரிக்ஸ் அப்புறம் செக்ரேஷன். டெஃபினிட்டிவ் எனாமல் மேட்ரிக்ஸ் செக்ரேஷனாக வந்து இருக்குது. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து எனாமல் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, மோர் மினரலைஸ்டு ஹார்டாக இருக்குது. ரொம்ப தின்னாகவும் மினரலைஸ்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் பிட்டட் க்ரூவ் அண்ட் எல்லோயிஷ் ப்ரௌன் டிஸ்கலரேஷன் வந்து இருக்குது. காமன்லி வந்து ப்ரைமரி அண்ட் பெர்மனெண்ட் இதில் பார்க்க முடியும். இப்போ ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா, இது வந்து எனாமல் வந்து தின்னாக வந்து எனாமல் வந்து ரொம்ப தின் அப்பியரன்ஸாக இருக்கும். டென்டின் வந்து டென்சிட்டி ரொம்ப குட்டியாக இருக்கும். டென்டினோட டென்சிட்டி வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும், நார்மல் டென்சிட்டியாக தான் இருக்கும். இது எனாமல் வந்து ரொம்ப குட்டியாக தின்னாக வந்து இருக்குது. இதில் ஹைப்போபிளாஸ்டிக்கில் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபில்லிங் பண்ணலாம், ரெஸ்டோரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் த கேரிஸ் பண்ணலாம், க்ரௌன் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் கேர் ஆஃப் மினரலைசேஷன் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாமே வந்து இதில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா, நெக்ஸ்ட்டு வந்து ஹைப்போ மெச்சுரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்போ மெச்சுரேஷன்னா வந்து மெச்சுரேஷன் ஸ்டேஜில் வந்து மினரலைசேஷன் டைப்பில் வந்து ஃபுல்லி ஹார்டனிங் ஆஃப் மினரலைசேஷனில் வந்து ஒரு திக்னஸ் பட் ஃபெயிலின் ஒரு திக்னஸாக தான் இருக்குது, பட் ஃபெயிலின் ஃபுல்லி ஹார்டனிங்காக வந்து பண்ணாது. அது டியூரிங் த மெச்சுரேஷன் ஸ்டேஜ் ஒரு கம்ப்ளீட் மெச்சுரேஷன் ஆஃப் எனாமல் ப்ரோட்டீன் வந்து பேத்தோஜெனிசிஸ் வந்து எனாமல் ப்ரோட்டீனில் தான் வந்து ஒரு டிஃபெக்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் திக்னஸ் வந்து திக்னஸாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லெஸ் மினரலைஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் எனாமல் அதுக்கப்புறம் பர்கஸ்டு எனாமல் எக்ஸ்ப்ளோரர்லேயே வந்து பர்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து க்ரீமி ஒயிட் அண்ட் சால்கி அப்பியரன்ஸில் இருக்குது. க்ரீமி ஒயிட் அண்ட் சால்கி அப்பியரன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லோயிஷ் அண்ட் ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைமரி பெர்மனெண்ட் இதில் பார்க்க முடியும். ரேடியோகிராஃபிக்கில் பார்த்தோன்னா சிம்லர் டு த டென்டினும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் புவர்லி மினரலைஸ்டாக இருக்கும். மினரலைசேஷன் வந்து ரொம்ப புவராக வந்து மினரலைஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மேனேஜ்மெண்ட் வந்து ஃப்ளோரைடு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டோரேட்டிவ் பண்ணலாம், ப்ரொடெக்டிவ் அண்ட் எக்ஸ்போஷர் ஏரியா வந்து இது பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போகால்சிஃபிகேஷன் வந்து என்னதுன்னா,
ஹைப்போகால்சிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷன் புவர்லி மினரலைஸ்டாக தான் இருக்கும். ஆஃப் த எனாமல் லீடிங் டு சாஃப்ட் அண்ட் ஏர்லி டேமேஜ் ஆஃப் எனாமல். ஏர்லி டேமேஜ் ஆஃப் எனாமல், எனாமல்லே வந்து டேமேஜ் வந்து இருக்குது, புவர்லி மினரலைஸ்டாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப லீடிங் டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஃபினிட்டிவ் எனாமல் கால்சிஃபிகேஷன் வந்து பண்ணிடும். ஆனால் வந்து நார்மல் திக்னஸாக தான் இருக்கும், புவர்லி மினரலைஸ்டாக இருக்குது, சாஃப்ட் அண்ட் சால்கி மாதிரி, ரொம்ப சாக்கி மாதிரி தான் இருக்கும். டீத் அப்பயே சாக்கி டீத் மாதிரி தான் இருக்கும், சாக்கி டீத் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ஆர் எல்லோ ப்ரௌன் வியர் டவுன், அதுக்கப்புறம் டவுன் ரேப்பிட்லி இருக்கும். எனாமல் வந்து ஃப்ராக்சர் நடக்குது. எனாமல் வந்து ஃப்ராக்சர் ஆஃப் எனாமல் ரேடியோகிராஃபிக்கில் வந்து. அதுக்கப்புறம் எனாமல் லெஸ் டாமினன்ஸ், எனாமல் டென்ஸாக இருக்குது. எனாமல் ஃப்ராக்சர் வந்து அதிகமாக நடக்குது. எனாமல் வந்து ரொம்ப டென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனாமலில். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டோரேட்டிவ் அப்புறம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து க்ரௌன் வெனியர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் டென்டின் அதுக்கப்புறம் வந்து செக்கப், ரெகுலர் டென்டின் செக்கப் வந்து பண்ணலாம். ரெகுலர் டென்டின் செக்கப் வந்து கொடுக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து அமெலோஜெனசிஸ் இம்பர்ஃபெக்டா, இதோட ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாமே வந்து இதிலே வந்துடுது. அதனால் இதெல்லாம் முடிச்சிட்டோம்.